வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா வெங்கடேச சமோதேவோ நபூதோ நபவிஷ்யதி. ஸ்ரீனிவாச கல்யாணம் என்ற தலைப்பிலே பத்மாவதி தாயாருக்கும் ஸ்ரீனிவாச பகவானுக்கும் நடந்த அற்புதமான கல்யாண வைபோகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்திலே பத்மாவதி ஸ்ரீனிவாசனை எப்படி திருமணம் புரிந்து கொண்டாள், அதற்கு முன்னர் நடைபெற்ற சுவையான விஷயங்கள் என்ன என்பதை புராணத்தின் அடிப்படையிலே நாம் இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பொதுவாக நாம் எல்லோருமே அறிந்திருப்போம், ஒரு கல்யாணம் என்று சொன்னால், தெய்வீக கல்யாணம் என்று சொல்லும் பொழுது சீதா கல்யாணம், லக்ஷ்மி கல்யாணம், ருக்மணி கல்யாணம், பார்வதி கல்யாணம், வள்ளி திருமணம், இப்படி ஆண்டாள் கல்யாணம் என்று எல்லாமே பெண்களை, அதாவது பெண்மையை முதன்மைப்படுத்தி அவர்களினுடைய பெயரிலே அந்த கல்யாணத்தினுடைய சிறப்புகள் பேசப்படுகின்றன. பொதுவாக நாம் முன்னர் குறிப்பிட்ட எல்லா விஷயத்திலுமே லக்ஷ்மி கல்யாணம், மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் எப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் அதை விளக்குகிறது. அடுத்ததாக சொல்லும் பொழுது ருக்மணி கல்யாணம், ருக்மணியை பகவான் எப்படி சிறை எடுத்து சென்று திருமணம் செய்து கொண்டான் என்ற நிகழ்வை சொல்லுகிறது. அடுத்ததாக சீதா கல்யாணம், சிவதனுசை முறித்து ஜனகாபுரியிலே மகாலட்சுமியான சீதையை ராமச்சந்திரமூர்த்தி எப்படி திருமணம் செய்தார் என்பதை சீதா கல்யாணம் சொல்லுகிறது. சரி, வைஷ்ணவத்தில் தான் இப்படி என்றால் சைவத்தில் எப்படி? பார்வதி கல்யாணம், சிவபிரான் எப்படி பார்வதியை மணந்தார். மீனாட்சி கல்யாணம், மீனாட்சியை எப்படி சிவபிரான் மணந்தார். வள்ளி திருமணம், வள்ளியை எப்படி முருகன் மணந்து கொண்டார் என்று இந்த கல்யாணங்கள் எல்லாமே பெண்களை, சக்தியை முன்னிலைப்படுத்தித்தான் பேசப்படுகிறது. ஏன் நாராயண கல்யாணம் என்று சொல்லக்கூடாதா, ராம கல்யாணம் என்று பேசக்கூடாதா? அல்லது ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் நடந்த திருமணத்தை கண்ணன் ஆண்டாள் திருமணம் என்று சொல்லக்கூடாதா, முருகன் கல்யாணம் என்று சொல்லக்கூடாதா என்றால், இவற்றை எல்லாவற்றையும் விட இந்த எம்பெருமானுடைய கல்யாணத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீனிவாச கல்யாணம் என்று பகவானுடைய பெயரை முன்னிறுத்தி அதற்கு பிறகுதான் கல்யாணம் என்ற பதம் வருவதை உணர்ந்து கொள்ளலாம். ஏன் வித்தியாசம்? மற்றவற்றிற்கெல்லாம் பெண்களை முன்னிறுத்திய இந்த வைபவம் ஸ்ரீனிவாச கல்யாணம் என்று மலையப்பனை, ஏழுமலை ஆண்டவனை முதலிலே அவன் பெயரோடு சேர்த்து இதை சொல்லுகிறது என்று பார்ப்பதற்கு சுவையான பல விஷயங்களை பெரியோர்கள் அலசியிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு கல்யாணம் நடைபெற வேண்டுமென்றால் பெண் வீட்டார் தான் முன்னெடுத்து செல்வார்கள். அதாவது அதற்கான செலவுகளை பெண் வீட்டார்களே எல்லா செலவையும் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அந்த பெண்ணை முன்னிலைப்படுத்துகிறார்கள். ஆனால் ஸ்ரீனிவாச கல்யாணத்திலே என்ன நிகழ்ந்தது? கல்யாணத்திற்காக ஸ்ரீனிவாச பகவான் குபேரனிடத்திலே 14 கோடி வராகன்களை பெற்றான் கடனாக. எனவே அவனே முன்னெடுத்து அவனே செலவு செய்து பத்மாவதியை திருமணம் செய்தபடியினாலே ஸ்ரீனிவாச கல்யாணம். ஏனென்றால் அதற்கு அவன்தானே செலவு செய்தான். உணவிலிருந்து ஆரம்பித்து வஸ்திரங்கள் தருவது, பகுமானங்கள், பரிசுகள் கொடுப்பது, அத்துணை செலவையும் ஸ்ரீனிவாசனே ஏற்றுக்கொண்டபடியினால் ஸ்ரீனிவாசனுடைய திருப்பெயரிலே ஸ்ரீனிவாச கல்யாணம் என்று பேசப்படுவதாக ஒரு அர்த்தத்தை சொல்லலாம். அடுத்ததாக சிறப்பாக சொல்லுகிறார்கள், மனைவி கணவன் இருவருமே ஒருவருக்கொருவர் அன்பு, பாசம், நேசம் மிக்கவர்களாக மட்டுமின்றி இந்த கணவனை பெற நாம் என்ன தவம் செய்திருக்க வேண்டும், இந்த மனைவியை பெற நாம் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே கணவன் மனைவியை பெறவும் மனைவி கணவனை பெறவும் தவம் இயற்றி இருக்க வேண்டும் என்றுதான் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அது ஸ்ரீனிவாச கல்யாணத்திலே உண்மையாக பேசப்படுகிறது. அது எப்படி? அதைத்தான் இந்த நிகழ்விலே பார்க்கவிருக்கிறோம். மூன்றாவதாக சொல்லும் பொழுது நாம் ஏற்கனவே சொன்னோம், விபவாவதாரம். பகவான் 10 அவதாரங்களிலே விபவம், அதாவது மேலிருந்து கீழிறங்கி வந்து மனிதனாகவோ, மனிதனோடு கூடிய மிருகமாக நரசிம்மனாகவோ, ஒரு ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ பிறந்தான், விளையாடல்களை செய்தான், அவன் மீண்டும் வைகுந்தம் புகுந்தான். ஆனால் ஸ்ரீனிவாசனாக, திருமலையப்பனாக, வேங்கடவனாக அவன் கலியுகத்திலே வந்த பொழுது விசேஷமாக விபவ அவதாரமாகவும் நடந்து கொண்டான். அதற்கு பிறகு விசேஷமாக அர்ச்சாவதார மூர்த்தியாக விக்கிரக வடிவத்திலும் நிற்கிறான். எனவே விபவம், அர்ச்சை, இந்த இரண்டும் ஒன்றிணைந்த வடிவமாக அந்த அற்புதமான மகிமைகளின் பலனாகத்தான்
இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் பேசப்படுகிறது. மூன்றாவது காரணம். அடுத்ததாக இந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்திற்கு ஏற்றமாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், வைஷ்ணவத்திலே எல்லோரும் சிந்தித்து இன்றும் அதை கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி? பெருமாள் கோவிலுக்கு செல்கிறோம். முதலிலே நாம் யாரை சேவிக்க வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை சேவிக்க வேண்டும். மகாலட்சுமியை வணங்கி ஆச்சாரியர்களை சேவித்து பெருமாளை நாம் சென்று சேவிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் பகவானுடைய அருளுக்கு பாத்திரபூதர்களாவோம். இதைத்தான் இந்த பத்மாவதி ஸ்ரீனிவாச கல்யாணம் விளக்குகிறது. எப்படி என்பதை நாம் வரக்கூடிய அற்புதமான சிந்தனைகளின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். சரி, இதுவரை நாம் அறிந்த வகையிலே விசேஷமாக அந்த வேதவதி அக்னிக்குள்ளே சென்று விட்டாள். சீதையோடு பகவான் எழுந்தருளி அயோத்தி சென்று பட்டாபிஷேகம் ஏற்றுக்கொண்டார் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டோம். அடுத்ததாக, இதுவரை காத்து கொண்டிருக்கிறாளே வேதவதி, அவளை பகவான் கலியுகத்திலே, துவாபரயுகம் நிறைவு பெற்று விட்டது, கலியுகத்திலே கொடுத்த வாக்கை பகவான் எப்படி காப்பாற்றினான், அதற்கு மகாலட்சுமியான பெரிய பிராட்டியார் என்ன செய்தார் என்பதைத்தான் இப்பொழுது நாம் காணப்போகிறோம். அதிலே துவக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அனைத்து ரிஷிகளும் முனிவர்களும் ஒன்று கூடி அற்புதமான ஒரு வேள்வியை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்களாம். அந்த வேள்வியிலே கருப்பொருளாக இருந்த விஷயம் என்ன என்று பார்த்தால், மும்மூர்த்திகளிலே சாந்தமானவர் யார், வேள்வியினுடைய முழு பயன் யாருக்கு சேர வேண்டும், அப்படிப்பட்ட அந்த மூவரில் முதல்வன் யார், இதை அறிந்து கொண்டு வேள்வியின் பயனை அவருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று மனதிலே சிந்தித்த வண்ணம் ஒரு மிக பெரும் வேள்வியை சரஸ்வதி நதிக்கரையிலே முனிவர்கள் எல்லோரும் திரண்டு நடத்துகிறார்கள். இதை பவிஷ்யோத்திர புராணம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சரஸ்வதி நதிக்கரையிலே அனைத்து முனிவர்களும், அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காசியபர், ஆங்கீரசர் உள்ளிட்ட முனிவர்கள் எல்லோரும் கூடி நின்று மிக பெரும் வேள்வியை நடத்துகிறார்கள். வேள்வி நிறைவு பெற்றது. அந்த வேள்விக்கான பலனை யாருக்கு வழங்குவது? அப்படி வழங்கும் பொழுது மும்மூர்த்திகளை சோதனை செய்ய வேண்டும். நடக்குமா? சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா, காக்கும் கடவுளான திருமால், அழிக்கும் கடவுளான சிவன் ஆகிய மூவரையும் பரிசோதனை செய்யத்தக்க அந்த சிறப்பு மிகுந்த முனிவர் யார்? நேராக சென்று பரீட்சை செய்தால்தானே யார் அதற்கு தகுதியானவர் என்பதை அறிய முடியும். சரி, யாரை அனுப்புவது என்ற கேள்வி எழுந்தது. அவர்களிலே பிருகு என்ற முனிவர், அந்த முனிவர் தன்னுடைய யோகத்தால், அற்புதமான இறையருட்கருணையினாலே மூ உலகங்களையும் சர்வ சாதாரணமாக நாரதரை போல் சுற்றி வரக்கூடியவர். நம்மை போல் அல்லாமல் சதாசர்வ காலமும் சாத்வீக உணர்வுகளோடு விளங்கியவர். இன்னொரு சிறப்பு, சாட்சாத் பிரம்மாவுடைய மானசீக புத்திரனாகவே பிருகுமுனிவர் கருதப்படுகிறார். எனவே பிரம்மாவுடைய பித்திரன் என்ற அடிப்படையில் மட்டுமல்லாது வேதங்கள், உபனிஷதங்கள் ஆகியவற்றெல்லாம் கரை கண்டவரும் அனைத்தையும் சாதிக்க செய்யக்கூடிய மகிமை பொருந்தியவருமான பிருகு மகரிஷியை அழைத்து, முனிவரே, தாங்கள் மூவுலகும் சென்று மூவரில் முதல்வன் யார், தெய்வங்களில் பரமான தெய்வம், பரத்துவமான தெய்வம் யார் என்பதை கண்டுகொண்டு நீங்கள் வர வேண்டும், இந்த வேள்வி பயனை அந்த தெய்வத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவு செய்து பிருகுமுனிவரிடத்திலே அந்த பொறுப்பு தரப்பட்டது. பிருகுமுனிவர் உடனடியாக கிளம்பி ஆகாய மார்க்கமாக சென்று சத்தியலோகத்தை அடைகிறார். அந்த சத்தியலோகத்திலே நான்முகக் கடவுளான பிரம்மா யோகத்திலே வீற்றிருக்க விதிமகள், கலைமகள், நாமகள், கலைவாணி சரஸ்வதியும் வீணை மீட்டிக் கொண்டிருக்க, அப்பொழுது அங்கே பிரம்மாவுடைய மானசீக புத்திரராக விளங்கிய பிருகு மகரிஷி எழுந்து வர ஒரு சிறிய சோதனையை நடத்துவது என்று பிருகு மகரிஷி முடிவு செய்கிறார். என்ன சோதனை என்றால், ஆதி காலத்திலே நம்மை விட பெரியவர்களை பார்க்கும் பொழுது, தெய்வங்களை பார்க்கும் பொழுது, தாய் தந்தையர்களிடத்திலே நாம் செல்லும் பொழுது அவர்களிடத்திலே பணிந்து செல்ல வேண்டும், வீழ்ந்து வணங்க வேண்டும் என்ற மரபு இருந்தது, இன்றும் இருக்கிறது. அதை யார் பயன்படுத்துகிறோம், பின்பற்றுகிறோம் என்பது வேறு விஷயம். அப்படி பிருகு மகரிஷி தன் தந்தையை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே சற்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு, அப்படி உறுதியான பார்வையோடு சற்று ஒரு பாசாங்கு செய்து தன் தந்தையை எதிர்ப்பதைப் போலே ஒரு நிலையிலே அங்கு நின்று கொண்டிருக்க, இதை கண்ட பிரம்மா தன்னுடைய மைந்தனுக்கு ஒரு அடிப்படையான
ஒரு பணிவில்லையே. ரிக்வேதம் படித்தால் பணிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். யஜுர்வேதம் படித்தால் எந்தெந்த வார்த்தைகளை எப்படி பிரயோகம் செய்ய வேண்டும் என்று பேசுகிறோம். சாமவேதம் படித்தவர்களாக விளங்கினால் அவர்கள் பேசுவதே பாடலைப் போல் வரும் என்று அறிகிறோம். 4 வேதத்தையும் கற்றறிந்த இந்த பிருகு என்னை காணும் போது மட்டும் அலட்சியமாக நிற்கிறானே, தந்தை என்ற ஒரு மதிப்பு கூட தெரியவில்லையே என்று சொல்லி வெகுண்டெழுந்து அவனை சபிப்பதற்காக எழுந்து விடுகிறார். உடனே பிருகுமுனிவர் அந்த நொடியிலேயே இவர் எம் தந்தையாகவே இருந்தாலும் கூட கோபத்திற்கு அடிமையாகிவிட்டார், பெருமைக்கு அடிமையாகிவிட்டார். எனவே இவருக்கு நாம் அந்த யாக வேள்வியின் பயனை தர இயலாது என்று முடிவு செய்து கொள்கிறார். ஆனால் பொதுவாக புராணத்தின் அடிப்படையிலே இந்த செய்திதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு வந்த சில காலங்களிலே பிருகுமுனிவர் சத்தியலோகம் சென்றதாகவும் பிரம்மாவை பெயர் கூறி அழைத்ததாகவும் அவர் ஏற்காமல் யோகத்திலே இருந்தபடியினால் உமக்கு கோவிலே வேண்டாம் என்று சபித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் புராணங்களின் அடிப்படையில் அதற்கான பிரமாணங்கள் எதுவும் இல்லை என்பதை இங்கே நாம் சொல்ல வேண்டும். புராணத்தில் என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே நம்முடைய தமிழலை ஆன்மீக நேயர்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அந்த சிறப்பு மிகுந்த பவிஷ்யோத்திர புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை மட்டுமே பதிவு செய்கிறோம். சரி, பிரம்மலோகத்திலிருந்து அவர் எங்கே சென்றார்? கைலாய உலகம் சென்றார். கைலாய உலகத்திலே சிவபெருமான் அற்புதமாக ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அம்பிகை அருகாமையிலே இருக்க நந்தி மத்தளம் வாசிக்க, பூதகணங்கள் துந்துபி முழங்க, அனைத்து சிவகணங்களும் நடனமாட அந்த காட்சியை எல்லாம் சிவபெருமான் கண்டு ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்க பிருகு மகரிஷி கைலாயத்திற்கு அடியொற்றி வருகிறார். இதை பார்த்தவுடன் சிவபிரானுக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் வைஷ்ணவத்தின் தத்துவத்தின் அடிப்படையிலே, பாகவதம் சொன்ன வழிமுறையின் அடிப்படையிலே, ஆழ்வார்கள் பாடியதன் அடிப்படையிலே சாட்சாத் சிவபெருமான் பிருகு மகரிஷிக்கு சகோதரனாக கருதப்படுகிறார். காரணம், நாராயணன் படைத்தான் நான்முகமை, நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று ஆழ்வார் பேசுகிறார். அப்படியானால் என்ன பொருள்? நான்முகனுக்கு பிருகு ஒரு புத்திரர், சிவபெருமானையும் தன் மகனாக பிறக்க வைத்தவர் பிரம்மா என்று ஆழ்வார்களும் புராணங்களும் பாகவதமும் சொல்வதனால் சிவனுக்கு பிருகுமுனிவர் சகோதர பாவத்தில் பேசப்படுகிறார். எனவே தன்னுடைய சகோதரனான பிருகு வந்த அடிப்படையான வேகத்தை பார்த்தவுடன் சிவனுக்கு ஆனந்தம் வந்து விடுகிறது. தன்னுடைய சகோதரனே வந்துவிட்டான் என்று உணர்ந்து உடனடியாக தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து ஓடோடி சென்று பிருகுமுனிவரை ஆலிங்கனம் செய்ய செல்கிறார். ஆனால் பிருகுமுனிவர் இவரை பரீட்சை செய்வதற்காக வந்த அடிப்படையிலே எம்மை தொடாதீர், தள்ளினில் என்று சொல்லுகிறார். உடனே சிவபெருமான் கோபம் கொள்கிறார். சிவன் என்றாலே ருத்ரன், அகோரபத்ரன், மகாபைரவன் என்று பேசுகிறோம். அவருக்கு கோபம் வந்தால் பிரளய கால அக்னியாக ஜொலிப்பார் என்பதை நாம் பல புராணங்களிலே பார்த்திருக்கிறோம். எனவே தன்னுடைய லோகத்திலே தன்னுடைய சகோதரனே நில், எம்மை தொடாதே என்று சொன்னதை கேட்ட சிவபிரான் தன்னுடைய சூலாயுதத்தை எடுத்ததாகவும் நெற்றிக்கண்ணை திறக்க முயற்சி செய்ததாகவும் அந்த பகுதி, அதாவது பவிஷ்யோத்திர புராணத்திலே அந்த பகுதி சொல்கிறது. சிவபிரான் இப்படி தான் சொன்னால் எக்காரணம் கொண்டும் அவர் கோபமடைந்த விஷயம் வெளியே புறப்பட்டு வந்த படியினாலே இவருக்கும் வேள்வியின் பயனை கொடுப்பது சரியாக இருக்காது என்று யார் முடிவெடுக்கிறார்? பிருகுமுனிவர் முடிவெடுக்கிறார். எனவே கோபம் என்பது எத்தகைய பாபம் என்பதை இந்த நேரத்திலே நாம் உணர வேண்டும். சிவபெருமானுக்கு தெரியாதா பிருகு மகரிஷி எதற்கு வருகிறார், ஏன் இப்படி பேசுகிறார்? பிரம்மலோகத்திற்கு சென்ற பிரம்மாவுக்கு தெரியாதா? எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருமலைக்கு வர வேண்டும், பதிவிரதா சிரோன்மணியாக விளங்கக்கூடிய வேதவதியை பத்மாவதியை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த திருநாடகங்கள் திருவிளையாடல்கள் அரங்கேறி வருகின்றன. எனவே அவர்களும் பகவானுக்கு ஏற்றவாறு அவருடைய லீலைகளுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டார்களாம், கோபப்படுவது போல் நடித்தார்களாம். உடனே சிவபிரானுக்கு கோபம் வந்தபடியினால் சாட்சாத் மங்கள நாயகி மங்களாம்பிகையான பார்வதி தேவி தன் சுவாமியினிடத்திலே பணிந்து, ஏன் பிருகுவை இவ்வாறு கோபத்தோடு பார்க்கிறீர்கள் என்று சொன்னவுடன் ஒரு புன்னகை செய்தாராம். அந்த புன்னகையிலே 1000 அர்த்தங்கள் இருந்ததாம். அதுதான், இனி பகவானுடைய நாடகம் ஆரம்பமாக போகிறது, அதற்கு யாமும் ஒரு சிறு பகுதியாக நடித்தோம் என்று தன்னுடைய கண் அசைவிலே பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சொல்ல,
உடனடியாக பிருகுமுனிவர் அங்கிருந்து யோகத்தால் புறப்பட்டு வைகுந்த லோகத்தை அடைகிறார். பிரம்மலோகம் சென்றார். பிரம்மாவிற்கு வேள்வி பயனை தரவில்லை. காரணம், அவரிடத்திலே இருந்த அகம்பாவம், கோபம். சிவபெருமானிடத்திலே வந்தார். அவர் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார். அவருக்கும் கோபம் கடுமையாக தான் செய்த நிகழ்வால் கோபம் வந்ததை உணர்ந்து கொண்ட பிருகுமுனிவர் அவருக்கும் வேள்வி பயனை தரவில்லை. சரி, அடுத்ததாக அவர் எங்கே சென்றார்? வைகுண்ட லோகம் அடைந்தார். வைகுண்டத்திலே எம்பெருமான் சங்கு சக்கரங்களை கொண்டு ஆதிசேஷனிலே மகாலட்சுமியின் மடியிலே பள்ளி கொண்டு ஆனந்த சயனத்திலே எம்பெருமான் இருக்கிறார். துவார பாலகர்கள் பிருகுமுனிவர் வெகுண்டு வருவதை பார்த்தவுடன் கதவை திறந்து வைத்து இருகரம் கூப்பி வணங்கினார்களாம். வைகுண்டத்திலிருந்து வேகமாக வந்த முனிவர் திருமாலை பார்க்கிறார். திருமால் அறிதுயில் செய்கிறானாம். அதாவது அனைத்தையும் அறிந்து கொண்டு அறியாதவன் போல் பாசாங்கு செய்வது. கண்ணன் அல்லவா? படுத்து கொண்டிருந்த அந்த பகவானை பார்த்தவுடன் இதுவரை வைத்த தேர்வுகளிலேயே கடுமையான தேர்வை எம்பெருமானுக்கு வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தாராம் பிருகுமுனிவர். இதுவும் பவிஷ்ய புராணத்திலே சொல்லப்படுகிறது. என்ன செய்தார்? யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நினைத்து பார்க்கக்கூடிய முடியாத ஒரு அடாத செயலை செய்தார் பிருகுமுனிவர். என்ன செய்தார்? வேகமாக வந்து தன்னுடைய பாதத்தினால் மகாவிஷ்ணுவினுடைய மார்பினை எட்டி உதைத்தாராம். காரணம் என்ன? பகவான், ஏன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்? அது மட்டுமா காரணம்? இதுவரை 2 தெய்வங்களுமே கோபத்தால், வேகத்தால், அகம்பாவத்தால் தங்களுடைய அந்த ஒரு வேகத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். நீர் என்ன செய்ய போகிறீர்? நீரும் வெகுண்டு வரப்போகிறீரா? இந்த வேள்வி பயன் உனக்கு கிடைக்குமா என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே ஒரு சோதனையை வைத்தாராம். அவர் உதைத்த பகுதி எது? ஹிருதயம். அகலகில்லேனன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று நம்மாழ்வார் சாதித்த வண்ணம் மகாலட்சுமியினுடைய சிம்மாசனமாக அந்த பகுதி இருப்பதனாலே மகாலட்சுமி அமர்ந்திருந்த அந்த இருக்கையை அவர் உதைத்தபடியினால் அக்கணமே மகாலட்சுமி அங்கிருந்து சற்று நகர்ந்தாளாம். காரணம் உமக்கே தெரியும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். நாம் தமிழர்களாக பிறந்த நாம் அனைத்தையுமே லக்ஷ்மி சுரூபமாக பார்க்கிறோம். பசுமாடுகளை மகாலட்சுமியாக வணங்குகிறோம். கண்ணாடியை மகாலட்சுமியாக வணங்குகிறோம். நெற்றிக்கு இட்டுக்கொள்ளக்கூடிய சந்தனம், குங்குமம், விபூதி, கோபிச்சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை மகாலட்சுமியாக பாவிக்கிறோம். அது மட்டுமா? செல்வம், அதாவது பணமாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் லக்ஷ்மியாகவே கருதுகிறோம். எப்படி பார்த்தாலும் நாம் காலையில் எழுந்தவுடன் 2 கரத்தை தேய்த்து கரத்திலே சரஸ்வதியை, துர்க்கையை, மகாலட்சுமியை நினைத்து பார்த்த பிறகுதான் நாம் கண் விழிக்கிறோம் அல்லவா? அப்படி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி அமர்ந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவினுடைய மார்பிலே பிருகு முனிவர் உதைத்தபடியினாலே அஷ்டலக்ஷ்மியின் வடிவமான ஸ்ரீதேவி தாயார், பெரிய பிராட்டியார் பெருமாளிடமிருந்து சற்று அகன்று கொண்டாளாம் வைகுண்டத்திலிருந்து. பகவான் என்ன செய்திருக்க வேண்டும்? தன்னுடைய மார்பிலே எட்டி உதைத்த பிருகு முனிவருக்கு தண்டனை தர வேண்டும் அல்லவா? அவன் அதை செய்யவில்லை. என்ன செய்தானாம்? 2 கரம் கூப்பியவரை வணங்கி, முனிவரே, ஏதேனும் தவறு நேர்ந்திருந்தால் அடியேனை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு ரத்தன கஜிதமான சிம்மாசனத்தை காண்பித்து அதிலே தேவரீர் அமர்ந்து அருள வேண்டும் என்றானாம். மகாலட்சுமி அதை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவருக்கு எந்த சாபத்தையும் பகவான் விடவில்லை. அது மட்டுமல்ல, அதைவிட பெரிய ஒரு வேடிக்கையை நிகழ்த்தினானாம் பகவான். என்ன செய்தான்? எந்த பாதம் தன்னை உதைத்ததோ அந்த பாதத்தை எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்துக்கொண்டு அதை மென்மையாக பிடித்து உபச்சாரம் செய்தானாம். ஒரு தந்தைக்கு மகன் எவ்வாறு பணிவிடை செய்வாரோ அதுபோலே உதைத்த பாதத்தை கையிலே கொண்டு பிடித்து கைங்கரியங்களை செய்து பணிவிடைகளை மேற்கொண்டானாம். இது மகாலட்சுமியை இன்னும் வெகுண்டழ வைத்ததாம். ஏன் அவ்வாறு செய்தானாம்? முனிவரே, என்னுடைய ஹிருதயத்திலே திவ்யமான ஆபரணங்களை அணிந்திருக்கிறேன். தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம், புஷ்பராகம் என்று பல ஆபரணங்கள் இருக்கின்றன. அந்த ஆபரணங்கள் எம்முடைய ஹிருதயத்திலே இருக்க நீங்கள் உதைத்த சமயத்திலே அதனால் உங்கள் பாதம் ஏதேனும் பாதிப்படைந்திருக்குமே என்று சொல்லி அவருடைய பாதத்தை மென்மையாக தடவி கொடுத்து அவரை அமைதிப்படுத்தினானாம். இதை பார்த்த பகவான், இதை பார்த்த அந்த பிருகு முனிவர் என்ன செய்தார்? இப்படிப்பட்ட அமைதியா, இப்படிப்பட்ட பொறுமையா? இவரல்லவோ மூவரில் முதல்வன், இத்துணை சாந்தமா?
இத்துணை அருமையாக மென்மையாக தம்மை வழிநடத்தக்கூடிய மகாவிஷ்ணு அந்த ஸ்ரீயப்பதியான பகவானே அந்த வேள்விக்கான பயனுக்குரியவன் என்பதை அவர் சிந்தித்துக் கொண்டு உடனடியாக அந்த பகவானை இருகரம் கூப்பி வணங்கினாராம். மற்றைய விஷயங்களிலே அவருடைய பிருகு முனிவருடைய பாதத்திலே கண்டிருந்ததாகவும் அதை பகவான் அழித்ததாகவும் சொல்லப்பட்டாலும் பிரம்மாண்ட புராணத்திலோ பவிஷ்யோத்திர புராணத்திலோ அவ்வாறு சொல்லப்படவில்லை. அவரை அமைதிப்படுத்தினானாம் பகவான். அவரும் பகவானே உனக்கே வேள்வியின் பயன் என்று சொல்லி நீரே மூவரில் முதல்வன், நீரே பரமாத்மா என்று வணங்கியதாக சொல்லப்படுகிறது. இதை உற்று கவனிக்க வேண்டும். பகவான் தன்னை உதைத்தவருக்கு ஏன் இந்த மரியாதை செய்தான்? காரணம், பிருகுமுனிவர் மகாலட்சுமியை பெற்றெடுத்தவள். அவளுடைய பிள்ளையாகத்தான் பிருகுவனுடைய முனிவராக மகாலட்சுமி பிறந்ததால் பார்கவி என்ற திருநாமத்தை உடையவள். ஒரு விதத்திலே தன்னுடைய மாமனாருடைய நிலை. எனவே அவருக்கு மதிப்பு தந்தானாம் பகவான். இதன் மூலம் மனித சமூகத்திற்கு பகவான் காட்டக்கூடிய உண்மை என்ன? இருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், கோபமாக மாறுகிறது. ஒருவர் கோபத்தை துடிக்கும் பொழுது மற்றொருவர் அமைதியாக இருந்து, தப்பு என் மீதே இருக்கட்டும் சுவாமி, நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் கோபத்தோடு வருபவர் கூட அமைதியாகி விடுவார். இதுதான் யுக்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த அமைதியை, சாந்தத்தை, பணிவை பகவான் கடைபிடித்ததால் சர்வலோகாதிபதியாக சர்வாந்தர்யாமியாக திகழ்கிறான் அந்த சாந்த சுரூபனாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு. சரி, இப்படி நடந்தவுடன் அடுத்ததாக என்ன நிகழ்ந்தது? மகாலட்சுமியின் கோபமோ குறையவில்லை. இவரோ அதை கண்டும் காணாதவராக இருந்து கொண்டு பிருகுமுனிவருக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனியம் உள்ளிட்ட உபசாரங்களை செய்கிறார். மகாலட்சுமி என்ன செய்திருப்பாள்? அதற்கடுத்து என்ன நடந்தது? அதுவே ஸ்ரீனிவாச கல்யாணமாக மலர்ந்த நிகழ்வை அடுத்த பகுதியிலே பார்க்கவிருக்கிறோம்.